ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கம்பு வச்சு நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். 1 கப் வந்து 130 கிராம்ஸ் வரும். 130 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கிட்டு அதை வந்து 1 கப்பில் 1 கப் தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அது ரெடியான பிறகு ஒரு பேனில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணணும். அந்த தண்ணி நல்லா பாயில் ஆகும்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது கூட நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல, ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்க 1 கப் மாவை 1 கப் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்து இதில் ஊற்றணும். ஊற்றின உடனேவே நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டால் கூட நல்லா கட்டி பட்டுடும். அந்த கட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி இருக்காது, அந்த மாவு வந்து கட்டிப்படாது. சப்போஸ் என்ன கட்டிப்பட்டுடுச்சுன்னா அது உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நல்லா கலக்குங்க. அது ஓரளவுக்கு ரெடியான பிறகு க்ளாஸியாக இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா தண்ணியில் கை வச்சு அதை தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது, அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு. ஸோ மாவு ரெடியானவுடனே கொஞ்சம் எடுத்து ஓரமாக வச்சு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி இந்த ஆறின மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக ஒரு பால்ஸ் மாதிரி பண்ணி அந்த தண்ணியில் நம்ம போடுறோம். சூடாக போட்டுடாதீங்க, நல்ல மாவு ஆறின பிறகு எடுத்து போடுங்க. ஆறின பிறகு எடுத்து போட்டுட்டிங்க, தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ நல்லா இதை நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நிறைய கேர்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நல்லா குட்டி குட்டியாக ஆனியன்ஸ் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இருக்கவே முடியாதுங்க. நான் ஷியராக சொல்கிறேன், இட்லி தோசை விட இது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு த்ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியும் கூட, நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மார்னிங் எடுத்தோடனே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது. ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி. See you friends. Bye.